ஃப்ரீயான சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஜிபேக்குள்ளே இருக்கிறதுல எதெல்லாம் கேட்ச் இருக்குது, அதாவது எதெல்லாம் வந்து ஹிடனான சார்ஜஸ் வச்சிருக்காங்க, இதெல்லாம் உண்மையாலுமே ஃப்ரீ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜிபே ஓப்பன் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா விசிபிளாக இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா லென்ஸ் கார்டோடது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆடியோ பில்லோடது. அமேசானோட ஆடியோ பில் இருக்குல்ல, அதுலேயும் ஆகட்டும் லென்ஸ் கார்ட்லேயும் ஆகட்டும் உங்களுக்கான ஃப்ரீயான சப்ஸ்கிரிப்ஷன் மாடியூல் வந்து கொடுக்குறாங்க. லென்ஸ் கார்டுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கானது அண்ட் ஆடியோ பில்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2 மந்த்க்கானது கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியும். லென்ஸ் கார்டு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தலாம். லென்ஸ் கார்டோட இந்த வகையான ஆப்ஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 500 கூப்பன் தான் வந்து கொடுப்பாங்க. இந்த 500 கூப்பன் பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு வரும். அதுலேயே பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன்க்கான ஆப்ஷன், மற்ற விஷயங்கள், உங்களுக்கு ஐ டெஸ்ட், இது எல்லாமே எடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க வெப்சைட்டுக்குள்ளேயும் போவாங்க. ரெடீம் கோடை காப்பி பண்ணிட்டு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பை நவுன்னு கொடுத்துட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா அப்ளை கூப்பன் கோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த கூப்பன் கோடை அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் அப்ளை பண்ணும்போது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா 800 ஆஃபர் வந்து பாப்பப் ஆகும். இதுவுமே 1 இயர்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் தான். இது அதை விட அட்வான்ஸ் ஆனது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 49 ரூபா கேட்பாங்க. அந்த கூப்பனை என்ரோல் பண்ணிட்டு அந்த 500 ருபீஸ் தான் நான் வந்து டாப்அப் பண்ண போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா 49 ரூபா பிளாட்ஃபார்ம் ஃபீயா, கன்வின்சிங் ஃபீயா உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியும். இந்த 500க்கும் 800க்கும் பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசமே இல்லை. ஆக்சுவலாக சொல்ல போனால் இது ரெண்டுமே ஒன்று தான். இதே போல தான் பார்த்தீங்கன்னா அந்த 1000 ருபீஸ்க்கான பிளானுமே சொல்லலாம். ஸோ இது எல்லாமே ஒரே மாடியூல் தான். எந்த மாடியூல் சூஸ் பண்ணி நீங்கள் 1 இயர்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினாலும் 49 ரூபா கண்டிப்பாக லென்ஸ் கார்ட்லேருந்து நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். கன்வின்சி ஃபீ அப்படிங்கும் போது நீங்கள் கிளாஸ் யூஸ் பண்ணுவீங்க, உங்கள் ஃப்ரெண்டு கிளாஸ் யூஸ் பண்ணுவார்னா அதை ஆழமாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரெண்டாவது ஆடியோ பில்லோடு தான். ஆடியோ பில்லில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வகையான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக 2 மாதத்துக்கான ஆடியோ பில்லுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். மந்த்லி உங்களுக்கு ஒரு கிரெடிட் கிடைக்கும். அதில் ஒரு புக் வந்து நீங்கள் நார்மலைஸ்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது உண்மையாலுமே நல்லது தான். ஈஸியாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ கோடை வந்து காப்பி பண்ணிட்டு ரெடீம் அப்படின்னு கொடுத்துடலாம். இங்கே ஒரு கேட்சுமே இருக்குது. என்ன அப்படின்னா இந்த வகையான ஃப்ரீயான ஆப்ஷன் ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த ஃப்ரீயான ஆப்ஷன் முடிஞ்சு 6 மந்த் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த செகண்டரியான ஃப்ரீயாக கொடுக்கறது யூஸ் பண்ண முடியும். ஆல்சோ பார்த்தீங்கன்னா போன மாதமே வந்து ஒரு ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. 3 மந்த்துக்கான ஆடியோபிள் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த விஷயத்தை வந்து ரெடீம் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களை அமேசான் பேஜுக்கு எடுத்துட்டு போகும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஆடியோபிளோட ஒன் ஆஃப் த பேஜ். இது அமேசான் கீழே வந்து ரன் ஆகிறதுன்னு சொல்ல முடியும். இங்கே நீங்கள் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்கான ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கிரெடிட், டெபிட், யூபிஐ, இது எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். கார்டு கூட ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குது. நான் யூபிஐ செட் பண்ணுறேன். யூபிஐயில் பார்த்தீங்கன்னா ஜிபே கொடுக்குறேன். ஜஸ்ட் ரேண்டமாக கொடுக்குறது தான். ஜிபே கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே பிளேஸ் யூர் ஆர்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதிலே பார்த்தீங்கன்னா 2 ருபீஸ் பார்த்தீங்கன்னா டெபிட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது ஆட்டோ பே எனேபிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான். ஸோ 2 ருபீஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் 2 மந்த்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் மேனுவலில். ஸோ ஆட்டோ பே செட்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆட்டோ பேயை கேன்சல் பண்ண மறந்துடாதீங்க. அதையுமே இந்த வீடியோக்குள்ள சொல்கிறேன். ஜஸ்ட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா 2 ருபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெபிட் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளானுக்கான ஆப்ஷன் ஓப்பன் ஆயிரும் சொல்லலாம். மந்த்லி ஒரு கிரெடிட் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியும். அந்த ஒரு கிரெடிட்ல உங்களோட அக்கௌண்ட்ல பேசிக்கான அமேசானோட அக்கௌண்ட், ஆடியோபிளோட அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு புக்கை டேரெக்டாக நீங்கள் பர்ச்சேஸே பண்ணிக்கலாம். அது ஃப்ரீ தான். அது எப்போ வேணாலும் ஆடியோ லைப்ரரியிலேருந்து நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த ஆட்டோ பேவை தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரிப்ஷன் கிடைச்ச உடனே அடுத்த நிமிஷம் நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே இந்த வகையான ஆட்டோ பேஸ் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடுங்க. காரணம் பார்த்தீங்கன்னா என்னைக்கு நம்ம 8 டிஜிட்டுக்கு மேலே வந்து சம்பாதிக்கிறோமோ அன்னைக்கு இந்த ஆட்டோ பே எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ முன்ன சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 3 மந்த்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே இதை எடுக்காதவங்க தேவைப்படுறவங்க கிரெடிட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாடியூல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி காமிச்சிருக்கேன். ஆல்ரெடி நீங்கள் நியூ ஆடியோபிளுக்கு வரீங்க அப்படின்னா 3 மந்த்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ ட்ரையலாகவே உங்களுக்கு கொடுத்துருக்கான்னு சொல்ல முடியும். ஸோ நீங்கள் இதை ஆழமாக செக் பண்ணி பார்க்கலாம். நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கதை கேட்குறதுல கொஞ்சம் ஆர்வமானவன். ஸோ ஹாரி பாட்டரோட ஸ்டோரிஸ், இந்த மிஸ்ட்ரி த்ரில்லரு, இந்த மாதிரியான ஸ்டோரிஸ்லாம் பார்ப்பேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல மட்டம் இதாய் நடக்கட்டும்.